வணக்கம் மக்களே. அண்ணாமலை போட்ட ஒரு கண்டிஷன் அதிர்ந்து போன டெல்லி சபை. கோவை வடக்கு தொகுதியில் எகிற ஒரு எதிர்பார்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியல் பிரச்சாரம் இதெல்லாம் அரசியல் களத்தில் ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் வர சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கட்டாயமாக போட்டியிட வேணுங்கிறதுல பாஜகவோட தலைமை ரொம்ப உறுதியாக இருக்கிறதான தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவும் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பிரச்சாரம் எல்லாமே ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குது. பாஜகவோட மாநில தலைவரோட பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் இல்லாட்டி கட்சியில் தேசிய அளவிலான பெரிய பொறுப்பு வழங்கப்படும்னு சொல்லியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் பதவி பறிக்கப்பட்டு 1 வருஷமாகியும் அண்ணாமலைக்கு கட்சியில் எந்த ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கல. இதனால் அண்ணாமலை அவர்கள் அவங்களோட ஆதரவாளர்களும் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்கன்னே சொல்லலாம். சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவோட கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் அண்ணாமலை அவர்கள் கோவையில் போட்டியிட விருப்பப்படுறாங்க. கோவையில் கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் கோவையில் ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை போட்டியிடணும்னு விரும்பின தொகுதியை பாஜகவானு கேட்டு பெறலை. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க கோவை வடக்கு தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் அதிக வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியையும் கேட்டிருக்காங்க. அங்கு ஏற்கனவே பாஜக தேசிய மகளிரின தலைவர் வானதி சீனிவாசன் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் அண்ணாமலைக்கு பாஜகவோட தலைமை உறுதி கொடுக்கலன்னே சொல்லலாம். அண்ணாமலையும் அவங்களோட ஆதரவாளர்களும் இதனால் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. கட்சி பணிகளில் இருந்தும் இப்போ ஒதுங்கியே தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான விருப்பங்கள் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி டெல்லி மேலிடத்திற்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அதிமுகவோட கூட்டணியில் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிர்வாகிகள் தாங்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களை மட்டும் வாங்கிட்டு தோல்வி அடையக்கூடிய இடங்களை வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் போட்டியிட்டால் நானும் இந்த உடந்தையாக இருந்ததாக தொண்டர்கள் நினைப்பாங்கங்கிற காரணத்தினால இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. மக்களை இந்த கடிதத்தை பற்றின உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி அரசியல் தகவல்கள் உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.